ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி எவ்வளவு காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது, அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரபி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளவு காலேஜஸில் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு 13 கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒவ்வொரு காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இதுவும் சென்னையில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 10 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த இதில் வந்து உங்களுக்கு 10 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் கேஏபிவி மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் இருக்குது. இந்த காலேஜுக்கு உங்களுக்கு 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், இது வந்து உங்களுக்கு விழுப்புரத்தில் இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், மொத்தம் தஞ்சாவூரில் 2 காலேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் தஞ்சாவூரில் மட்டும் உங்களுக்கு 40 சீட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூடலூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருக்குது, அதாவது கடலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்குது. இதுக்கு வந்து 10 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 13 காலேஜஸ் இருக்குது. அந்த 13 காலேஜஸ்க்கு டோட்டலாக 220 சீட்ஸ் மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது லாஸ்ட் இயர் உள்ளது. பட் இந்த வருஷம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 50 சீட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குமே தவிர அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. டோட்டலாக நீங்கள் இந்த வருஷத்துக்கு கவர்மெண்ட்டில் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் ஒரு 300 சீட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் வரும். ஸோ கவுன்சிலிங் போட போகிறவங்க சீக்கிரமாக இப்போவே நீங்கள் என்ன நம்மளோட மார்க் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பிஎஸ்சி ரேடியோ தெரபிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இது வந்து சென்னையில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 சீட்ஸ் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. உங்களுக்கு இதில் 10 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 சீட்ஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 2023 கால்குலேஷன் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 270 சீட்ஸ் மட்டும் தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த வருஷம் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கால்குலேட் படி நீங்கள் இன்னும் ஒரு 100 சீட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடியவங்க 370 சீட்ஸ்லேருந்து ஒரு 400 சீட்ஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ கவர்மெண்ட்டில் அப்ளிகேஷன் போடுறவங்க நம்மளுடைய மார்க்குக்கு இந்த 300 to 400 கேட்டகரியில் நம்ம வருவோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸில் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. மினிமம் 180 கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அது கம்மியாக கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க கவர்மெண்ட்டில் போடுறவங்க இந்த மார்க்குக்கு நம்மளுடைய மார்க்கு கவர்மெண்ட்டில் கிடைக்குமா அப்படிங்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் கவர்மெண்ட்ஸில் எனக்கு கிடைக்காதுங்கிறது தெரியும், நான் வந்து ஒரு ப்ரைவேட்டில் ஒரு நல்ல காலேஜாக பார்த்துட்ருக்கேன், எனக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போட்டு ஒரு நல்ல காலேஜை நான் பார்த்துட்ருக்கேன், அதுவும் கம்மியான ஃபீஸில் பார்க்குறேன், 3 இயர்ஸ் மட்டும் நான் பே பண்ணாலே போதும், 4th இயர் என்னால் பே பண்ண முடியாது, 4th இயர் ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் யாராவது ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பேராமெடிக்கல் ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இப்போவே கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லோ ஃபீஸில் டொனேஷன்ஸே இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் உங்களால் அட்மிஷன் போட முடியும். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் போட முடியாமல் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் நல்ல யூனிவர்சிட்டியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது சூப்பரான அப்டேட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.